Welcome to another interesting episode of Rajati Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் ரைஸ். தேவையான பொருள்களில் 200 கிராம் மஷ்ரூம்ஸ், ஒரு பெரிய வெங்காயம் துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கு, தக்காளி துண்டுகள், வெள்ளை வெங்காய துண்டுகள், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஸ்டார் ஆனியன், ஏலக்காய் 2, அரை டீஸ்பூன் வெந்தய இலையின் ட்ரை லீஃபோட பொடி, வெந்தய ட்ரை லீஃப் மேத்தியோடது, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 கிராம்பு, கொஞ்சம் ஒரு வாசனைக்கோசரம் பெருஞ்சீரகம், சீரகம், ஜாதிக்காயோட கொஞ்சம் பொடி, மஞ்சள் பொடி, 1 கப் ரைஸ். எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். நான் இங்கே சோனா மசூரி ரைஸ் எடுத்திருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு அதில் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் சூடான உடனேயே வெள்ளை வெங்காய துண்டுகள், அதில் வாசனை அப்படி கும்முன்னு அதில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கோசரம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி போட்டுக்கணும். அந்த இஞ்சியும் நல்லா அப்படி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் அதோடு போட்டு நல்லா வதக்கணும். இப்போது எடுத்து வச்ச அந்த பெரும் சீரகம், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, வெந்தயத்தோட ட்ரை லீஃபு, ஸ்டார் அனியன், கிராம்பு எல்லாம் பொடிகள் எடுத்து வச்ச எல்லா மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா அதோடு சேர்ந்து நல்லா வதக்கணும். இப்போ சூப்பராக அது வதங்கியாச்சு. மஷ்ரூமை ஆட் பண்ணுறோம். அந்த ஃபுல் தக்காளி, வெங்காயம், அந்த அரோமாவுடைய எல்லா மசாலா திங்ஸ் வதங்கினதோடு சேர்ந்து மஷ்ரூமை வதக்கி அதுக்கு மேலே சுவைக்கு ஏற்ற உப்பை ஆட் பண்ணுறோம். இப்போ எடுத்து வச்ச அந்த அரிசியை நல்லா கழுவிக்கணும். கழுவின அரிசியை நம்ம வதங்கின மஷ்ரூமோடு சேர்ந்த மசாலாவோட வதங்கிட்டுருக்கிறதுல போட்டு நல்லா பிழிஞ்சு போட்டு ஒரு 3 or 4 மினிட்ஸ் நல்லா அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம். 1 கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் 2.5 கப்பு தண்ணி அதில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 2.5 கப்பு தண்ணீர் அந்த மஷ்ரூம் கிரேவியில் இப்போ நான் அந்த அரிசியோடு வதங்கி இருக்கிற மஷ்ரூம் கிரேவிக்குள்ளே அந்த தண்ணியை ஊற்றுறேன். அரிசி தண்ணியோடு சேர்ந்து கொதிக்கணும். அதனால் அதை நல்லா கிளறிட்டு பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ மஷ்ரூமோடு சேர்ந்து மசாலாவோடு சேர்ந்த ரைஸ் நல்லா கொதித்து அது குக் ஆகிட்டுருக்கு. இப்போ முக்கால்வாசி வெந்தாச்சு. இந்த டயத்தில் அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு திருப்பியும் அதை க்ளோஸ் பண்ணி அட்லீஸ்ட் 5 to 7 மினிட்ஸ் அது ஸ்லோவாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆகிடும். மஷ்ரூம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஜோராக இருக்குது. அப்படியே நிஜமாகவே வீடு முழுக்க அரோமா. அதிக காரம் இல்லை, ரொம்பவுமே ஸ்பைஸ் இல்லை. ஸ்பைஸ் எல்லாம் ரொம்ப அரைச்சி விட்டால் அதனுடைய காட் ரொம்ப அதிகமாக இருக்கும். மைல்டான ரொம்ப எக்ஸலண்ட் சுவையான மஷ்ரூம் ரைஸ் ரெடி. இந்த மஷ்ரூம் ரைஸ்க்கு நம்ம தக்காளி, வெள்ளரிக்காய் போன்ற அந்த ராய்த்தா பண்ணி சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அருமையான மஷ்ரூம் ரைஸை இந்த முறைப்படி ஈஸியாக கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள்.